மேக்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் இன் தமிழ் சேனல் பார்த்துட்டு இருக்க உங்கள் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் 2 கோகனட் செல்ஸை வச்சு ஒரு சூப்பரான ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து கம்ஃபர்ட் பாட்டிலும் அப்புறம் ஒயிட் கலரில் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவும் குட்டியாக வந்து எடுத்திருக்கேன். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோகனட் செல்லில் வந்து நைஃப் அப்புறமா எம்ரி ஷீட் யூஸ் பண்ணி நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம செய்ய போகிற ரிவ்யூஸ் ஏரியாவில் இந்த ஒயிட் கலர் பாக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் அதாவது நம்ம வீடியோவில் 2 ரிவ்யூஸ் ஏரியா வந்து பார்க்க போகிறோம். ஒன்று வந்து கம்ஃபர்ட் பாட்டிலையும் இன்னொன்று வந்து இந்த ஒயிட் கலர் டப்பாவை யூஸ் பண்ணியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கோகனட் செல் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் அகலமாகவே எடுத்துக்கோங்க, அப்போ தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இந்த கோகனட் செல்லில் நம்ம வந்து ரெட் கலர் பெயிண்ட் வந்து கொடுக்க போகிறோம். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்ம பெயிண்ட் கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நார்மல் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து நம்ம இந்த கோகனட் செல் மேலே ஃபஸ்ட்டு வந்து அடிச்சுக்கலாம். ரெட் கலர் வந்து எடுத்துக்கிறேன் இன்றைக்கி. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பெயிண்ட் வந்து அடிச்சிடுங்க. பாருங்கள், இப்போ நம்ம ஃபுல்லாக ரெட் கலர் பெயிண்ட் வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து எடுத்திருக்கேன். பெயிண்ட் ப்ரஷ்ஷோட பேக் சைடு இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி ஒயிட் கலர் பெயிண்டில் டிப் பண்ணி இந்த கோகனட் செல்லுக்கு மேலே நம்ம வந்து டாட்ஸ் வந்து வைக்க போகிறோம். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டாட்டர் லைன்ஸ் வந்து வச்சுருங்க. குறிப்பிட்ட கேப் வந்து விட்டுக்கோங்க போதும். இன்னும் இப்போ நான் வைக்கிற டாட்டர் லைன்ஸை விட டாட்ஸை விட கொஞ்சம் பெரிய டாட்ஸ் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அதுவும் அழகாக தான் இருக்கும். இப்போ நான் எடுத்திருக்க இந்த ஒயிட் கலர் பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கு இல்லையா, பாக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து சின்ன சைஸில் இருக்குது. அதனால நான் அது ஒயிட் கலர்லேயே இருக்கிறனால அது வந்து ஒரு காளான் தீம் மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ இந்த டப்பாவோட பேக் சைடில் தான் நம்ம அப்படியே திருப்பி வச்சுட்டு பேக் சைடில் தான் நம்ம வந்து ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இது வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே ட்ரை ஆகட்டும். அதை அப்படியே நம்ம சைடில் எடுத்து வச்சுட்டு நம்ம 2வது கிராஃப்ட்டை பார்த்துடலாம். ஸோ 2வது கிராஃப்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்ஃபர்ட் பாட்டில் வந்து எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து கம்ஃபர்ட் பாட்டிலில் கோகனட் செல்லில் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம அந்த கிராஃப்ட்டை முடிச்சுட்டு வந்துடலாம். அந்த பாட்டிலில் நம்ம செய்ய வேண்டியதை முடிச்சுட்டு வந்துடலாம். அதனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு பாட்டிலை வந்து கோகனட் செல்லில் ஒட்டி வச்சுருங்க. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு கிராஃப்டில் எடுத்திருந்த கோகனட் செல் பார்த்திங்கன்னா நல்லா அகலமாகவும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதே வந்து இப்போ இந்த நம்ம கம்ஃபர்ட் பாட்டில் எடுத்துருக்கிற கோகனட் செல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பானதாக எடுத்துக்கோங்க. அப்புறமா கம்ஃபர்ட் பாட்டிலில் வந்துட்டு பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு சிடி மார்க்கர் யூஸ் பண்ணி டோரும் 2 விண்டோஸும் வரைஞ்சிருக்கேன். சிடி மார்க்கர் தான் நம்ம பிளாஸ்டிக்லாம் வந்து நல்லாவே ஒட்டும். அதனால் சிடி மார்க்கர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ரெட் கலரும் பிளாக் கலரும் இருந்துச்சு, அதனால் அதை மட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட சிடி மார்க்கர் வந்து கலர்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் இன்னும் வேறு ஏதாவது டெக்கரேஷனுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கம்ஃபர்ட் பாட்டிலோட மூடியில் வந்து கோகனட் செல் வந்து ஒட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த கம்ஃபர்ட் பாட்டிலுக்கு மேலே போட்டுட்டு அந்த கோகனட் செல்லில் வந்துட்டு ப்ரௌன் கலர் பெயிண்ட் வந்து அடிச்சுக்கிறேன். இது வந்து ஒரு ஹவுஸ் தீம் தான். இது 2த்தையும் பார்த்திங்கன்னா நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சில்லற காசு உண்டியல் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். சில்லற காசு போட்டு வச்சுக்கிறதுக்கு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உண்டியல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம வந்து அப்படியே வந்து
ஷோகேஸில் வச்சிடலாம். இதுக்குள்ளே நம்ம காசு போட்டு வச்சுருக்கும் போது யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த 2 ரீயூஸ் ஐடியாவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணியும் கோகோனட் ஷெல் வந்து கேப்பில் ஒட்டலை அப்படின்னா ஃபெவிக்விக் வந்து ஒரு 2-3 ட்ராப்ஸ் போல் விட்டுருங்க. அப்புறம் வந்து எடுத்துகிட்டு வரவே வராது. உங்களுக்கு நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.